ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். இந்த டைமில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். வெங்காய வாசனை இல்லாமல் இருக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை சூப்பராக இருக்கும். இந்த டைமில் சேர்த்தா தான் அது டேஸ்ட்டும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சிக்கனில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி சேர்க்காமலே பார்த்தீங்களா, இதில் சிக்கனில் தண்ணி ஊறி வந்திருக்கு. தண்ணி சேர்க்கக்கூடாது. நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி பார்த்து 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த டைமில் சேர்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ட்ரெண்டி ஃபேஷன் ஜெய்சுகி சேனலில் ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். மற்ற வீடியோக்களும் குக்கிங் வீடியோஸ், ஸ்டிச்சிங் வீடியோஸ், கட்டிங், டெய்லரிங் வீடியோஸ் சம்மந்தமாக போட்டிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தண்ணி சேர்க்கலை, ஆனால் தண்ணியும் ஊறி இருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பெப்பர் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும், ரசம், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் கிளியராக. எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம மூடி வச்சுருக்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்து பார்த்திங்களா, எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும் பெரட்டும் போது. நான் அந்த தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் நேரம் கூட நான் மூடி வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கர்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கர்டு சேர்த்துருக்குறேன். இதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணீரே சேர்க்க போகிறதில்ல நம்ம லாஸ்ட் வரைக்கும்.
இந்த டைமில் கொத்தமல்லி இலை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.